வச்சு எடுத்தாச்சு, பிசாச வச்சு எடுத்தாச்சு. இனி புதுசா யாரை வச்சு பண்றது? சார். காமேன். சார் காம். சார் என்ன ஞாபகம் இருக்கா? நான் தான் சார் போன படத்துக்கு கோ டைரக்டர் அசிஸ்டண்டா இருந்தேனே. ஞாபகம் இருக்கா? ஐயோ இப்படி கேட்டிட்டீங்களே சார். என்னது? டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து போர் அடிச்சிருச்சு சார். அதனாலதான் நான் இப்போ ஹீரோ ஆகலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க தான் என்ன ஹீரோ ஆக்கணும். ஹீரோ. ஆ உட்காரு. டைரக்டருக்கு உட்கார்னு முன்னாடி சொல்றல. ஹீரோவானாலே மரியாதை கொடுப்பாங்க போலயே. அது சரி, நீ என்ன படிச்சிருக்க? MBBS. MBBS-ஆ? அதாவது டாக்டர் ஆகலான்னு ஆக்டர் ஆகலான்னு இங்க வந்திருக்க. அதான் எனக்கு உன்கிட்ட பிடிச்சிருக்கு. இல்ல சார், நான் MBBS படிக்கலான்னு இருந்தேன். ஆனா அதுக்கு பணம் ரொம்ப தேவைப்பட்டுச்சு. எங்க அப்பா ரிட்டையர் ஆயிட்டாரு. எங்க அம்மா 4 வீட்டுல வேலை பார்த்தாங்க. தங்கச்சியை படிக்க வைக்கணும், தம்பியை படிக்க வைக்கணும். அதான் எதுக்கு கடன் வாங்கணும்னு சிம்பிளா ஒரு IAS. ஐஏஎஸ்ஆ? வா! நீ IAS ஆகணும்னு நினைச்சு ஹீரோ ஆகணும்னு வந்தியா? கங்க்ராச்சுலேஷன். ஐ லவ் திஸ், ஐ லவ் திஸ், ஐ லவ் திஸ் ஒன், ஐ லவ் திஸ். சார் கொஞ்சம் இருங்க, என்ன பேச விட மாட்டீங்களா? அதுக்குள்ள நீங்க IAS IPS சொல்லு. IAS பாஸ் ஆகணும்னா எக்ஸாம் டெல்லியில எழுதுன்னு சொன்னாங்க சார். எக்ஸாம் டெல்லியில இருக்கிறது பிரச்சனை இல்லை சார், நடந்தே கூட போயிருவேன் டெல்லிக்கு. சொல்லு. ஆனா IAS ஆகணும்னா 10th பாஸ் பண்ணிருக்கணுமா? எது? நீ 10th கூட பாஸ் ஆகலையா? ஜெனரல் ஜெனரல் இது MBBS IAS 10th ஃபெயில். ஆனா இப்ப சினிமால ஹீரோ. டேய் 10th கூட பாஸ் ஆகல. டைலாக் எப்படி ஞாபகத்துல வைப்ப? கொடுத்த டைலாக் எப்படி ஞாபகத்துல வச்சுப்ப? நீலாம் மனுஷனாடா? இதுல MBBS-ஆ? சார் என்னடா? இப்போ நீங்க சினிமா எடுக்கிறீங்களா இல்ல சாஃப்ட்வேர் கம்பெனி நடத்துறீங்களா? என்ன 9th பாஸ் ஆனோம் MLA ஆகும்போது 10th ஃபெயில் ஆனோம் ஹீரோ ஆகக்கூடாது சார்? அப்படின்னா 10th படிச்ச சச்சின் பெரிய கிரிக்கெட் பிளேயர் ஆனார்ல. உன் கான்ஃபிடன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன கான்ஃபிடன்ஸியா வந்து? நான் உனக்கு ஒரு சீன் சொல்றேன். ஆஸ் இட் இஸ் நீ அப்படியே பண்ணி வச்சுக்கோ. நான் உனக்கு சான்ஸ் தரேன். ப்ராமிஸ். சார் பின்னிருவேன் சார். சீனை சொல்லுங்க சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, 10 அடுக்குமாடி பில்டிங் மேல டெரஸ் மேல நீ நின்னுட்டு இருக்க. உன்னை துரத்தி ஒரு பேய் வந்துகிட்டு இருக்கு. தப்பிக்க வழியே இல்ல. அது என்னமோ சொல்லுவாங்களே, அந்த லிஃப்ட் உடைஞ்சே போச்சு. அப்படியே கையெல்லாம் வேர்க்குது, தலையெல்லாம் சுத்துது, ஒவ்வொரு படிக்கட்டும் உடைஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த டைம்ல நீ எப்படி தப்பிச்சு போவ? அது இருக்கட்டும், படியில நான் எதுக்கு ஏறணும்? ஏற மாட்டேன் சார். கற்பனை பண்ணிக்கோ, கற்பனை பண்ணிக்கோ. கற்பனை பண்ணிட்டேன். நான் லிஃப்ட் ஏறிட்டேன். எஸ். எல்லாம் இடிஞ்சு விழுது. மொத்தமா எந்த பக்கமும் வழி இல்ல. ஆமா. எல்லாருமே எரிய போறோம். ஐயோ. வெரி சிம்பிள் சார். செம ஐடியா இருக்கு. அது என்னது? கற்பனை ஆஃப் பண்ணிட்டா நெருப்பு ஆஃப் ஆயிரல. உனக்கு ஆக்டிங் வராது. உனக்கு டேலண்டும் இல்ல. 10th ஃபெயில். நீ ஹீரோ. டைனோசர் மூஞ்சி. ஓ, கெட் அவுட். கெட் அவுட். ஏண்டா என்ன ரெஸ்பெக்ட் கொடுத்தா ரொம்ப ஓவரா பண்றியே? ஒண்ணு இல்ல, சும்மா நடிச்சு பார்த்தா அவ்வளவுதான். இது வரைக்கும் நீ என்னென்ன படம் எடுத்திருக்க? நிறைய சினிமா இருக்கு, இன்னும் வெளியே வராம இருக்கு, அவ்வளவுதான். ஐபோன்ல, செல்போன்ல, சின்ன சின்ன கேமரால, ஹேண்டி கேமரா வச்சு ஏதோ படம் எடுத்துட்டு 3 நாள்ல முடிச்சிட்டு படம் எடுத்துட்டுன்னு பெருமை. சரி அது இருக்கட்டும், நீ இது வரைக்கும் உருப்படியா ஒரு படம் எடுத்திருக்கேடா? உன் படத்துக்கு விழுந்த செருப்படிக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் அங்க இருந்து செருப்பெல்லாம் பொறுக்கி செகண்ட் ஹேண்ட்ல வித்து கோடீஸ்வரன்லாம் ஆயிட்டானுங்க. இந்த லட்சணத்துல நீ சினிமாவை பத்தி வேற பேசுற. நல்லவங்களை பத்தி நீ கெட்டதா பேசினா நீ நல்லவன் ஆயிட மாட்ட. உங்ககிட்ட இருக்க இந்த நடிப்பை வெளியே கொண்டு வரதா? உங்ககிட்ட இருக்க இந்த நவரசத்தெல்லாம் வெளியே கொண்டு வரதா? நான் கொஞ்சம் நடிச்சேன், கொண்டு வந்துட்டேன், எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன். உன்னை வச்சு நான் கண்டிப்பா இதே டேலண்ட் இருக்கணும். உன்னை வச்சு கண்டிப்பா சினிமா எடுப்பேன். இப்போ நம்ம 2 பேரும்